நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இறைவாக்கினர் தானியேல் நூலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வெளிப்பாட்டின் வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே தாங்கி, நாமும் ஒரு நாள் வானங்களின் மீது வரப்போகிற தெய்வத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், ஏத்தி போற்றுங்கள். தானியேல் இணைப்பு நூலிலிருந்து பதிலுரை பாடல் நமக்கு வழங்கப்படுகிறது. பல்லவியாக என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இந்த பாடல் வரிகளை நாம் மீண்டும் மீண்டுமாய் பயன்படுத்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த தானியேலோடு இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், ஏத்தி போற்றுங்கள். மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்ற அழைப்பை இந்த தானியேலின் நூல் நமக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் இயற்கையோடு சேர்ந்து நாம் புகழ வேண்டும் இறைவனை என்பதை உணர்த்தும் இந்த வார்த்தைகள் நாம் தனித்து விடப்பட்ட தீவுகள் அல்ல, மாறாக இயற்கையில் இணைந்திருக்கிற அதிசயம் என்பதை அறிந்து செயல்பட ஆண்டவரை நாமும் இணைந்து துதித்து போற்ற அருள் வேண்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், ஏத்தி போற்றுங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது கடவுள் தாமே மண்ணுக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த மண்ணை ஆசிர்வதித்த கடவுள் நாம் இந்த மண்ணில் மகிழ்வோடு உழைத்து விதைகளை வைக்கிற போது அந்த மண் நமக்காக தளிர்த்து விதைகளையும் நமக்கு தேவையான உணவுகளையும் அளித்து மனிதர்களை பாதுகாக்க உதவி செய்கிறது. இந்த அற்புதமான செயலை கடவுள் நமக்காக செய்திருக்கிறார். இந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், ஏத்தி போற்றுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்கிற வார்த்தையின்படி நாம் கடவுளை புகழ்ந்து அவரை போற்றுகிற பிள்ளைகளாக தலை நிமிர்ந்து நிற்கவும், ஆண்டவர் காட்டும் வழியில் நடந்து செல்கிற பிள்ளைகளாக தலை நிமிர்ந்து நிற்கவும், கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுகிற பிள்ளைகளாக தலைந்து நிமிர்ந்து நிற்கவும், ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக இணைந்து பயணிப்போம். இயேசுவின் நாமம் நம்மில் மகிமை அடைவதாக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை